ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என தொடங்கி அமெரிக்கா, ஈரான் என வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ நடவடிக்கைகள் அத்தனையுமே தோற்று பொய்யை கொண்டு உலா வந்த ட்ரம்ப் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார். இப்போ ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் ஒரு அறிவிப்பை செய்தது 2 நாளைக்கு முன்னாடி. $7.5 பில்லியன் அதற்கு வருமானமாக வந்திருக்கிறது. இதுல சென்ற மாதம் $7.5 பில்லியன். அதனுடைய வருவாய் ஸ்கெட்சில் இது மிகவும் அதிகம் என்று அது சொல்லவில்லை, மற்ற நிதிநிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது எப்படிடா $7.5 பில்லியன் ஒரு ஷார்ட் டைம்ல ஏர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னு ட்ரம்புக்கு ஒரு பெரிய விரக்தி. அதனால அவரு பாம் போட்டிருக்காராம். எக்கனாமிக் பிளாக்கேட், வரலாறு காணாத எக்கனாமிக் பிளாக்கேடு. முட்டாள 50 வருஷமா இந்த பொருளாதார தடையை எதிர்த்து தான் அவர்கள் வாழ தொடங்கி விட்டார்கள். அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பேருனா ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம், அதனால நம்ம சூதாரித்தே வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்கானமியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், 4 வாரத்து ஒரே நாள்ல ஈரான் முடிஞ்சிடும், ஆட்சி மாற்றம் வந்துடும். அதுக்கு பிறகு 4ல இருந்து 5 வாரத்துக்குள்ளால அழித்து முடிச்சிருவோம். 6 மாசம் ஆச்சு உன்னோட தொடர் தாக்குதலும் முற்றுகையிலும் மண்ணாங்கட்டி அது இது. பாட்டுக்கு அவன் இதை வந்து கடைசியில் $7.5 பில்லியன் அதிகமான வருமானம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை வச்சிருக்கேன்னா அவன் மூளை எங்கேயோ இருக்கு. உன்னுடைய முரட்டு மூளை அவன்கிட்ட எடுபடாது. அடுத்தது, இன்னைக்கு காலையில அல் ஜசீராவுடைய செய்தி என்னன்னா, பொருளாதார தடை யாரை அதிகமாக பாதித்தது என்று சொன்னால் அது அமெரிக்காவைத்தான் அதிகமாக பாதித்திருக்கிறது. முதல்ல ரொம்ப சர்காஸ்டிங்கா அந்த ஆர்டிகிளை ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு நாடுதான் முதலாக ட்ரம்புடைய பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன நாடுப்பான்னு பார்த்தா அது அமெரிக்கா தான். அதுல பெட்ரோல் விலை பெர் பேரல் வந்து $1 கூடியிருக்கு. $1 நமக்கு ரொம்ப குறைவா தெரியும். ஆனா அது வந்து அமெரிக்காவினுடைய கடனை, மொத்த கடனை $40 ட்ரில்லியன் மாற்றி இருக்கிறது. $40 ட்ரில்லியன். இது வரலாறு காணாத கடன் என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவினுடைய பாண்ட் மார்க்கெட், பாண்டுனா அரசாங்க கடன் பத்திரங்களை விட்டு பணம் ரைஸ் பண்றது ஒரு வகை. இந்த 40 ட்ரில்லியன் கடன்ல இதுவும் அடங்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பாண்டு மார்க்கெட்டை எவனும் வாங்குறது தயாரா இல்லையோ, இந்த அரசாங்கத்தை நம்பி வாங்கினோம்னா நம்ம பாண்டை திரும்பி கொடுக்கும்போது பணம் தர மாட்டான், அதனால பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது நமக்கு வேஸ்ட். இன்னும் அந்த மார்க்கெட்டும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த 3 இம்மீடியட் எஃபெக்டும் அமெரிக்கானுடைய அங்காடிகளில் தெரிந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அதுக்கு பிறகு ஈரானுடைய ஆயில இது பண்ணும்போது நம்ம இந்தியாவில் உள்ள இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் லாலிபாடுகிற பல ஊடகங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஈரானுக்கு ஆயில் விற்பனை எப்படி நிற்கும்? 80% ஈரானுடைய எண்ணெயை வாங்குவது சைனா. அதுக்கு பிறகு பெரும்பகுதியை வாங்குவது ரஷ்யா. சைனா வாங்குது, அது வெளியில விற்குது, அதுல ஒரு லாபத்தை பார்க்குது. யுவான் சொல்லக்கூடிய சைனாவுடைய கரன்சியினுடைய மதிப்பு கூடிட்டு இருக்கு. அப்ப இது தெளிவா இருக்கும் போது நீ எப்படி வந்து உன்னுடைய பொருளாதார தடை வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும்னு சொல்ல அது நடக்காது. அப்ப சைனா என்ன சொல்லுது, உன்னுடைய இந்த பொருளாதார நடவடிக்கைகள் ஈரானை பணிய வைக்க உதவாது. ஏன்னா நான் நிறைய வாங்கிட்டு இருக்கேன். அதாவது சொல்லல ஃபாரின் மினிஸ்டரு, ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. இது உனக்கு புண்ணியப்படாது அப்படின்னு. அடுத்தது, ஈரானுடைய எண்ணெயில தாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் சொல்லி ஒரு 6 நாடுகள் சோவியத் ரஷ்யா இஸ்லாத்திடம் அடி வாங்கி 1989 வீழ்ந்த போது உருவான அந்த நாடுகள் 2.5 மில்லியன்
டன்ஸ் ஆஃப் ஆயில நாங்க வந்து ஈரான்ல இருந்து இறக்குமதி செய்வோம் வந்து போச்சா. அப்ப ஈரானுடைய ஆயில் இந்த இதுக்கு பெரும்பாலும் லேண்ட் வழியா கூட கொண்டு போயிடலாம், கடல் வழியா கூட கொண்டு போகணும்னு இல்லை. அப்போ உனக்கு அது மிகப்பெரியதொரு தோல்வியைத்தான் தந்திருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீ ஒரு பொருளாதார தடையை போட்டல, அதுக்கு எதிராக ட்ரம்புடைய பொருளாதார தடைக்கு எதிராக 3 பொருளாதார நடவடிக்கைகளை ஈரான் அறிவித்திருக்கிறது. இதுல ஒருவேளை நம்மளும் கஷ்டப்படுவோமோன்னு ஒரு கவலையா இருக்கு. அது எப்படின்னா, முதல் ஸ்டெப்பு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள ஆயில் கல்ஃப் நாடுகளை கடந்து எங்கேயுமே போக விடாமல் தடுப்பது, அது அமெரிக்காவுக்கு போக விடாமல் தடுப்பது. இது முதல் ஸ்டெப் 1. இதுக்கு கல்ஃப் ஆயில் ஃபெசிலிட்டிஸையும், ஆயில் ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் அந்த எண்ணெயை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டெரிட்டரிஸையும் தாக்கி, டனல்ஸையும் தாக்கி அந்த எண்ணெய் அந்த வளைகுடா நாடுகளுக்கு வெளியில போகாம பார்க்கிறது. இது குளோபல் பிரைஸை கூட்டுதோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு இப்ப உடனே நெருக்கடி வந்திருக்கு, அந்த நெருக்கடியை அதிகப்படுத்தும். அடுத்தது டஸ்ட்ராயிங் த ரிமைனிங் ஹர்மோஸ் பைபாசஸ். ஹர்மோஸ்ல சில வழிகள் வழியா இப்பவும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல உள்ள வழிகளையும் சில இது ஓமன் வழியா அப்படி போறதுக்கு முயற்சி பண்றது, இதையும் அடிச்சு உடைக்கிறது. அதுக்கு பிறகு ரெட்ஸில உள்ள என்பு போர்ட், சவுதி ஆப்ரேட் பண்றது. என்பு போர்ட்ல இருந்து ஃபுஜைரா வழியாக லேண்ட் வழியா ஃபுஜைரா போர்ட்டுக்கு வந்துருது. ஃபுஜைரா போர்ட்ல இருந்து வெளியில கொண்டு போலாம்னா அங்க ரெட்ஸி பிளாக்கு, பாபுல் மண்டபு பிளாக்கு 2 இருக்கு. ஆனாலும் இந்த லைனை அடிக்கிறது. அப்ப கல்ஃப் ஆயில் அமெரிக்காவுக்கு கிடைக்காமல் பார்க்க வேண்டியது. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த 3 வகை தாக்குதல் வழியாக அமெரிக்காவுக்கு என்ன கிடைக்காமல் பார்த்து கொள்வது. இப்போ இதுல வந்து ஒரு பெரிய உண்மை நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீ வந்து பிளாக்கேடு போட்டல, ஈரானுக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. இந்த பிளாக்கேடு தோத்து போச்சுங்கிறதுனோட மிகப்பெரிய பிரகடனம் தான் இந்த பாம்னு சொல்லக்கூடிய இப்பொழுது நீ பண்ணிருக்கக்கூடிய பொருளாதார தடை. ஈரானோட பார்க்கக்கூடாது, ஈரானை பார்த்து தும்மக்கூடாது, ஈரானை பார்த்து கணிக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பொருளாதார தடை, எந்த நாடும் போகக்கூடாது. சைனா நான் வாங்கிட்டு தான் இருக்கேன், நான் வாங்கிட்டு தான் இருப்பாங்கிறான். இதுல இன்னொன்னு நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர் தான் அந்த இதை சுட்டி காட்டிச்சு. நிறைய பொருட்களை இவன் சைனாக்கு மேலேயும் பொருளாதார தடை போட்டிருக்கான். அந்த பொருட்களை இந்தியா வாங்கி அதை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் மாற்றங்களை செய்து அமெரிக்காவில் வித்துருக்கான் ஒரு லாபத்துக்கு. அது ஒரு பொருளாதார அறிக்கை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அதனால இந்தியாவுக்கு மேல ரொம்ப கோபமா இருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு. இந்து தலையங்க என்னன்னா, நவ் வி நீட் புஷ் பேக். இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தள்ளுமுள்ளு வேலையில நம்ம போயான்னு சொல்லி தள்ளி விட்டுறணும் அமெரிக்காவை அப்படின்னு சொல்லுது. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய உற்பத்தி செலவு மிகவும் குறைவான சைனாவுடைய பொருட்களை வாங்கி இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவனை பைத்தியக்காரனாக்கிருக்கு. இவன் ஒரு பெரிய புத்திசாலி மாதிரி வெளியில காட்டிட்டு அலையிறான். அப்போ உன்னுடைய பிளாக்கேடு என்னாச்சு? ஹர்மூஸ் முற்றுகை ஃபெயிலியர். அதுக்கு பிறகு உன் பிளாக்கேடு உன்னுடைய அந்த தடை இந்த தடை எல்லாம் இருக்கும்போது தான் $7 பில்லியன் வந்திருக்கு. அப்போ பிளாக்கேடோட ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும்னு. இப்போ அதை எப்படி நேற்று ஒரு அறிவிப்பு செய்கிறது என்று சொன்னால், US மெரைன் ஒரு ஆள், அதாவது கப்பல் படையில் வேலை செய்த ஒருவர், பேரை சொல்ல விரும்பல, அவர் நேற்று ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால், டோன்ட் டை ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேலுக்காக சாவாதீர்கள் சொல்லி அமெரிக்க இராணுவத்தினரை பார்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப போன ஜார்ஜ் வாஷிங்டன் இருக்கு பாருங்க, இதுல 23 மெரைன்ஸ் தற்கொலை பண்ணிருக்காங்களாம். இன்னைக்கு காலையில செய்தி, ஜார்ஜ் வாஷிங்டனை, USS ஜார்ஜ் வாஷிங்டனை அதை அமெரிக்கா இடம் மாத்துகிறது, அங்க இருந்து மாத்திட்டு வந்துடுது. அது இன்னொரு கான்டெக்ட்ல ஒரு வேலை செய்து அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த எக்கனாமிக் பாமும் வேலை செய்யாது, அதனால நீங்க தயவு செய்து இஸ்ரேலுக்காக சாகாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு பெரிய ரிவோல்ட்டு USS ஜார்ஜ் வாஷிங்டன்ல, லிங்கன்ல நடந்தது இல்லாம ஜார்ஜ் வாஷிங்டன்ல நடந்துருக்கு. இப்போ இதனுடைய இன்னொரு தாக்கம்னு சொன்னால அது என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் பயந்துட்டு இருக்குது. ஏன்னா
தங்களை பாதுகாக்க வந்த கப்பல் எல்லாம் இப்ப போயிட்டு, அதுக்கு மேல அமெரிக்கா வந்து தன்னுடைய மிலிட்டரி அசட்ஸ் சொல்லக்கூடிய இராணுவ சொத்துக்களை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து மாத்துது. ஏன்னா அடுத்தால ஈரான் அடிக்க பிளான் பண்ணிருக்கு பாருங்க, இதுல இந்த சொத்துக்களும் மாறி சின்ன பின்னம் ஆயிரும், அமெரிக்காவினுடைய நஷ்டங்கள் அதிகமாயிரும் சொல்லி அதையும் மாற்றான். இப்போ பதறானோ. அதான் ஹிந்து தன்னுடைய அறிக்கையில அருமையா சொல்லிச்சு, இனிமே நீங்க அமெரிக்காவை பாதுகாவலனா எடுத்துக்கிட முடியாது, ஒரு கோல்டு பீஸை எங்க பண்ணிடுங்க, ஒரு பனி அமைதியை ஈரானோடு மெயின்டைன் பண்ணதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆக இது என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவில் அமெரிக்காவை ஒரு உலுக்கி இருக்கிறது பொருளாதார தடை. அதனால அமெரிக்கா தன்னுடைய எல்லா ஃப்ரான்ட்லையும் தோத்து போனதாக நின்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது அல்ல காசாவுக்கு வருவோம்னா, காசா பத்தி இப்போ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை சில கட்டுரைகளை படித்தோம். அதுல ஹமாஸோடைய ஆதிக்கம் இருக்கிறதா இல்லையா? அப்போ எல்லாரும் இப்ப குஷார் முதற்கொண்டு எல்லாரும் ஹமாஸோடைய தலைவர்கிட்ட பேசித்தான் ஆகணுங்கிறதுனால அவங்க இங்க ஹமாஸை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பாலஸ்தீன் இல்லைன்னு அதை குஷாரும் சொல்லியிருக்காரு, ட்ரம்பும் சொல்லியிருக்கான். நீங்க வந்து ஹமாஸை வெளியில வச்சுட்டு பேச முடியாது. ஹமாஸுக்கு பின்னாடி 14 அமைப்புகள் இருக்கு. நேத்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த இஸ்ரேல் அனுப்பிச்சு பாரு கொராபரேட்டர்ஸ், இவனதான் அதிகமா பாலஸ்தீன மக்களை கொலை செய்யறானோ, இவனோட ஒரு 40 பேர் வந்து சரண்டர் ஆயிருக்கான்னா ஹமாஸ் போராளிகள் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. வளைச்சா அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் ஆனதுல ஹமாஸுக்கு என்ன லாபம்னா, அவங்க கையில ஏராளமான இஸ்ரேலிய இராணுவ தளவாடங்கள். ஒரு பக்கம் டிசாம் பண்ணணுங்கிறான் ஹமாஸை இஸ்ரேலு, இன்னொரு பக்கம் அதுக்கு ஆயுதங்களை கொராபரேட்டர்ஸ் வழியா கொடுக்குறாங்கிற மாதிரி இந்த கொராபரேட்டர் சரண்டராக பெரிய அளவுல என்ன செய்யறாங்க, ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதோட பணமும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களெல்லாம் பின்னுக்கு விட்டுட்டு அபு உபைதான்னு சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் பொறுத்துருங்க, நாங்க இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையின் அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்விடலாம் என்று துருக்கியும் அமெரிக்காவும் எகிப்தும் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் நாங்கள் அதை பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம், விரைவில் நீங்கள் ஒரு அதிசயத்தை சந்திப்பீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிசயம் சீக்கிரம் நடக்கணுங்கிறதான் நம்மளுடைய பார்வை. அடுத்தது காசால இன்னும் தாக்குதல் நடந்திருக்கு. நேற்று ஒரு முக்கியமான முஜாஹிதோட ஃபேமிலி அழிக்கப்பட்டு இருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அங்க சில ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல உருவா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவேன், அவங்க அங்க சம்மர் ஆரம்பிச்சுட்டு, சம்மர்லயும் டென்ட்ல தான் இருக்கணும், அடுத்தால விண்டரு மழை விண்டரு எல்லாம் வரும், அதுலயும் டென்ட்ல தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுல 60,000 குழந்தைகளுக்கு சம்மர் லேர்னிங் கிளாஸஸ் நடத்துறாங்க. சம்மரை எப்படி மேனேஜ் பண்றது, டென்ட்டுக்குள்ளாலே வாழ்ந்தாலும் சம்மரை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கிளாஸஸ் நடத்துறாங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் சப்போர்ட், அவங்க வந்து அந்த குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கும், சகோதரியை இழந்திருக்கும், ஏதாவது குடும்பத்துல ரொம்ப நெருக்கமானவர்களை பாசத்துக்குரியவர்களை அல்லாவிடம் அனுப்பி இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு சைக்காலஜி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இனி வெள்ளிக்கிழமையில அல்-அக்ஸா வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்கும் நமது காணொலியில். அதுல இந்த 21 ஆகஸ்ட் வந்து இந்த பேரழிவு நாளில் அல்-அக்ஸா மீது தாக்குதல் நடந்த நாளாக பாலஸ்தீன போராளிகளும் உலக முஸ்லிம்களும் அறிவிக்கணும், அவங்க அறிவிக்கிறது இல்லை. அதுல நேற்று ஜும்மால வந்து 80,000 பேரும் கோர்ட்யார்டு, அதனோட கோர்ட்யார்டு இப்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த எரிக்கப்பட்டதெல்லாம் அந்த பெரும்பாலான எரிக்கப்பட்டது 21 ஆகஸ்ட் 1969 ஒரு ஆஸ்திரேலிய தீவிரவாதி டேனிஸ் மைக்கேல் ரோசான்ங்கிறவன் அலஸ்காக்குள்ளால போந்து தீயை கொளுத்தி வச்சுட்டான். இதுல சலாவுதீன் பல்பிட்னு சொல்லக்கூடிய அந்த ஜும்மா குத்துபை பேசக்கூடிய அந்த மேடையும் கிபிலி பிரேயர் ஹால்னு சொல்லக்கூடிய தொழுகை இடமும் எரிஞ்சுது. ஆனா அதை காப்பாத்திட்டாங்க. இந்த பேரழிவுக்கு பிறகுதான், இந்த பேரழிவுனாலே நேற்று வந்து அவங்க நினைவு
கொண்டாடி நினைவு கூர்ந்து இருக்கிறார்கள். அதனால நிறைய பேர் வந்து தொலை வந்திருக்காங்க. நிறைய பேர் தொலை வந்து அது எங்களுக்கு தான் அல் அக்ஸா என்பதை காட்டி இருக்கிறார்கள். அல் அக்ஸாவில் தொழக்கூடிய ஆட்களை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், பெரும்பாலும் இந்த அல் அக்ஸாவின் முஸ்லிம்களின் உரிமை நிலைநாட்டப்படுகிறது என பேசுகிறோம். ஆனா அங்க இப்போ நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஜெருசலத்தை வெஸ்ட் பேங்க்ல இருந்து பிரிச்சுட்டான். அதுக்கு பிறகு சுத்தி இருக்கக்கூடிய அல் அக்ஸாவோட சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய வேலையை செய்யறான். இந்த கெடுபிடிகள் எல்லாம் தாண்டி எப்படி பிரிச்சுட்டான்னா, நடுவுல E1 செட்டில்மெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்து அது அந்த பக்கம் இது இந்த பக்கம்னு ஆச்சுட்டான். இதை பாதுகாத்திருக்க வேண்டியது ஜோர்டான். அது இப்போ அமெரிக்கா தளம் கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இப்போ நம்ம ஒண்ணு கவனிக்கணும், 1969 இந்த எரிப்பு அக்ஸாவில் நடந்த இந்த எரிப்பை பின்னணியில் தான் OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்பது தொடங்கப்பட்டது. இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து அல் அக்ஸாவை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கியது. நேற்று ஒரு அறிக்கை கூட விடல. இப்ப அது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் பேர் வச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஏதாவது உலகத்தோட சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல 2 அறிக்கை விட்டுட்டு போயிட்டு இருக்கு. நேற்று போராளிகள் குழு, ஈரானு, இதே போல உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் தான் இதை நினைவு கூர்ந்து இருக்கின்றன. அடுத்தால வெஸ்ட் பேங்க்ல எதிர்த்து போராடக்கூடியவர்கள் 68 புதிய அலைகளை, 68 புதிய தாக்குதல்களை சில இராணுவத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள். ஆனா மேக்கரையை பத்தி இப்போ உலகமே கவலைப்படுது. அரபு நாடுகளை தவிர உலகமே கவலைப்படுது. ஏன்னா மேக்கரையில வேகமாக குடியிருப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன என்பதுதான் அந்த கவலைக்கான மிக முக்கியமான காரணம். இந்த E1 E2 அவன் எக்ஸ்டென்ஷன் 1 எக்ஸ்டென்ஷன் 2 கொண்டு இஸ்ரேல் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் அது முழுமையான அளவுக்கு காசா மாதிரியே மற்ற இடத்துகளில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது வலுப்பெற வேண்டும் என்று நேற்று அறிக்கை விட்டவங்க பலரும் நம்மளுடைய ஷேக் சபாரி சொல்லக்கூடிய அல் அக்ஸாவுடைய தலைமை இமாமும் தன்னுடைய ஜும்மாவில் பேசியிருக்கிறார். அவர் ஜும்மா முடிஞ்சோன்னா கைது செய்வாங்க, ஒரு வாரம் கழிச்சு தான் விடுவாங்க. அதையெல்லாம் பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. இப்படி இது நடந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.